இந்த வீடியோவில் படிகூண்டு இப்போ நீங்கள் வீடு கட்ட நீங்கள் பில்டர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டில் வராத வேலைகள்னு இருக்குது. அதெல்லாம் தனி ரேட்டில் தான் செய்வார். அப்படி செய்கிற வேலை தான் படிகூண்டும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலை. அந்த வேலை அந்த படிகூண்டு நீங்கள் போடணுன்னா கட்டணுன்னா எவ்வளவு செலவாகும், லேபர் ரேட்டு, மெட்டீரியல் ரேட்டு எவ்வளோ செலவாகும்ன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்ன்றது அவ்வளோ ஆகுமா இவ்வளோ ஆகுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அது எவ்வளோ செலவாகும்ன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 105 ஸ்கொயர் ஃபீட் வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 105 ஸ்கொயர் ஃபீட். எப்படி 105 ஸ்கொயர் ஃபீட்னா, இப்போ நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் படி கட்டுறீங்கன்னா, அந்த படிக்கு கீழே நீங்கள் ஒரு பாத்ரூமு கண்டிப்பாக போடணும்னு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. அப்படி அந்த ஐடியா வச்சுருக்கும்போது நீங்கள் படியுடைய அந்த லேண்டிங் 7 அடி உயரத்தில் தான் நீங்கள் போடணும். 7 அடி உயரத்தில் நீங்கள் போட்டால் தான் கீழே ஒரு ஆள் போய் பாத்ரூம் உள்ளே போய் குளிக்கணும்னாலும் ஷவர் வச்சாலும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழெல்லாம் நீங்கள் 6 அடி 6 அடிலாம் வச்சிங்கன்னா நீங்கள் பாத்ரூமாக அதை போட முடியாது. ஒரு வேஸ்டேஜ் ரூமாக தான் யூஸ் பண்ணிக்கணும். அதனால் லேண்டிங்கு 7 அடியில் வரணும். அப்படி இல்லை 7 அடியில் வர லேண்டிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படி கணக்கு ஒரு 13 படி வரும். அதாவது இந்த டேப்பரில் சொல்கிறேன், 13 படி வரும். 13 படி என்னும்போது அவுட்ரு டு அவுட்ரு ஒரு 14 அடி வரும். அகலம் பார்த்தீங்கன்னா 7.5 அடி. 7.5க்கு 14 அடி படி ரூமுடைய சைஸு. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இப்படி வரும். இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போகும்போது படியுடைய ஹைட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது 6 அடி 6 அடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே ஒன்றும் நம்ம பாத்ரூம் போட முடியாது, அதில் வரவும் வராது. 6 அடி 6 அடியில் கூட வச்சுட்டு படி ரூமுடைய சைஸை கம்மி பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அவுட்ரு டு அவுட்ரு பார்த்தீங்கன்னா 11 அடியில் கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். அகலம் 7.5 அடி தான், அது மாறாது. இந்த படி ரூமுடைய நீட்டு 14 அடியில் இருந்து ஒரு 3 அடி கம்மி பண்ணி 11 அடியில் ஃபினிஷ் பண்ணிடலாம். கரெக்டான இதுவாக இருக்கும். 6 இன்ச்சில் படியோட ஹைட்டு வச்சோம்னா கரெக்டாக வரும் இது உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த படி ரூம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றத முதல்ல மெட்டீரியல் எவ்வளோ வாங்கணும்ன்றத சொல்லிடுறேன். அடுத்தது லேபர் எவ்வளோ செலவாகும்ன்றதையும் உங்களுக்கு இதே வீடியோவில் சொல்லிடுறேன். முதல்ல கட்டு வேலைக்கு எந்தெந்த மெட்டீரியல் எவ்வளோ செலவாகும் பார்த்துடலாம். செங்கல் 2660 கல் பிடிக்கும். ஒரு கல் 10 ரூபானா 26,600 ரூபாய் செங்கலுக்கு செலவாகும். அடுத்தது மணல் 50 குழி செலவாகும். இது கட்டு வேலைக்கு மட்டும் செலவாகும். 55 ரூபாய் இன்னைக்கு குழி ரேட்டு. 2750 ரூபாய் செலவாகும். சிமெண்ட்டு சுமாராக ஒரு 9 மூட்டை தேவைப்படும். இந்த 9 மூட்டைக்கு 350 ரூபா இன்னைக்கு ரேட்டு சிமெண்ட்டு. 3150 ரூபா செலவாகும். மொத்தம் 32,500 ரூபா கட்டு வேலைக்கு மட்டும். அதாவது இது மெட்டீரியல் ரேட்டு மட்டும் தான் சொல்கிறேன், லேபர் ரேட்டு பிறகு சொல்கிறேன். இது மெட்டீரியல் ரேட்டு. அடுத்தது ஸ்லாப்பு கான்கிரீட் போடும் பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்க்கலாம். காங்கிரீட்டு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படும். நீங்கள் மேலே கட்டுவேலை போட்டது ஒரு 105 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான், நீங்கள் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் கட்டுவேலை போட்டிருப்பீங்க. ஆனால் காங்கிரீட்டு 120 ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா முன்னாடி வாசலாண்ட ஒரு 2 அடி எக்ஸ்ட்ராவாக வெளியே வளர்த்துவோம். ஏன்னா அந்த மழை தண்ணிலாம் படாமல் இருக்கு. அதுவும் சேர்த்து 120 ஸ்கொயர் ஃபீட்டு. கம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோ கம்பி தேவைப்படும். 65 ரூபாய் கிலோ ரேட்டு. 5200 ரூபாய் செலவாகும். சிமெண்ட்டு ஒரு 9 மூட்டை தேவைப்படும். 350 ரூபா சிமெண்ட் ரேட்டு. 3150 ரூபா செலவாகும். அடுத்தது ஜெல்லி 44 குழி செலவாகும். 45 ரூபாய் இன்னைக்கு ரேட்டுனா 1980 ரூபாய் செலவாகும். அடுத்தது மணல் 22 குழி. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப்பு காங்கிரீட்டு ஸ்லாப்பு போடுறதுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். 55 ரூபாய் ஒரு குழி ரேட்டு. 1210 ரூபாய் செலவாகும். மொத்தமாக 11,500
ரூ. 540 செலவாகும். அதாவது காங்கிரட்டுக்கு 11,540, கட்டுவலிக்கு 32,500 செலவாகும். அடுத்தது பூசு வேலை. பூசு வேலை பண்ணுறதுக்கு எந்தெந்த மெட்டீரியல் வாங்கணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும்ன்றதை பார்த்துடலாம். பூச்சி வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 840 ஸ்கொயர் ஃபீட்டு பூச்சி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ப்ரீ சாண்டு பார்த்தீங்கன்னா 40 பூசு வேலை பண்ணிவிட்டு மேலே வந்து தரெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு தான் சேர்த்து சொல்லியிருக்கேன். 2,600 செலவாகும். சிமெண்ட்டு ஒரு 10 மூட்டை தேவைப்படும். 350 ரூபானா 3,500 சிமெண்ட்டு தேவைப்படும். மொத்தம் 6,100. இப்போது பூசு வேலைக்கான செலவு 6,100. அடுத்தது காங்கிரீட்டுக்கான செலவு 11,540. கட்டுவலிக்கான செலவு 32,500. இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துட்டா அதுக்கு அடுத்தது லேபருன்னு ஒன்று வரும். லேபர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவலிக்கு 32,500 மெட்டீரியல் வாங்கியிருக்கோம். காங்கிரீட்டுக்கு 11,540 மெட்டீரியல் வாங்கியிருக்கோம். பூச்சி வேலைக்கு 6,100 மெட்டீரியல் வாங்கியிருக்கோம். இதுக்கு லேபர் வந்து பார்த்தீங்கன்னா 45,000. அதாவது நான் ஆவரேஜாக போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நீங்கள் என்ன பேசி விட்டுருக்கீங்களோ அதே செலவு தான் இதுவும் வரும். இதையும் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே தான் வந்து இதையும் கால்குலேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 45,000 பேசி 450 போட்டு பேசி விட்டிங்கன்னா அந்த 450 தான் வரும். 500 பேசி விட்டுருந்தீங்கன்னா அந்த 500 தான் வரும். மொத்தமாக 95,140 கிட்டத்தட்ட 1,00,000 படிகூண்டு போடுறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக லேபரு மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து செலவாகும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸு தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸு உங்களுக்கு தெரியாத டவுட்டு, இப்போ ஒரு வேலை செய்ய போகிறீங்க, இது என்ன வேலைன்னு, இது இந்த வேலைக்கு எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம சேனல் உள்ள போனீங்கன்னா நான் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டுனே வரேன், லைனாக வரிசையாக போட்டுனே வரேன். நம்ம சேனல் உள்ள போயிட்டு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோவை கிளிக் பண்ணி எவ்வளோ செலவாகுன்றதை பார்த்துக்க. நான் இன்றைக்கி போடுறேன், ஒரு 6 மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அந்த வீடியோவை பார்க்குறீங்க, அன்றைக்கி ரேட் என்னன்னு விசாரித்து அதுக்கேற்ற மாரி மேட்ச் பண்ணிக்கேன். அளவெல்லாம் இதுதான், கொஞ்சம் முன்ன பின்ன சின்ன அளவில் ஒன்று டிஃப்ரெண்ட் வரும், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரியான வீடியோஸை அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன்.